காய்ஸ் இங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம ஒரு அப் டைரக்ஷனுக்காக நெக்ஸ்ட் ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம். USD ARSல. $400. நம்ம ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டபிளா தான் போயிட்டு இருக்கு. வேணாம். இங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி காய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கேண்டலுக்கு நம்ம டவுன் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம். ஸோ காய்ஸ் இது வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அகைன் வந்து $200 டவுன் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம். எங்களை ஒரு நல்ல என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லை சப்போஸ் இது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம கரன்சி பேரை சேஞ்ச் பண்ணிட்டு போயிடுவோம். எப்பவுமே ஒரே கரன்சி பேர்ல ஸ்டிக்காக இருக்காதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆச்சு. செகண்ட் ட்ரேட் வந்து நமக்கு 100% ப்ராஃபிட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடு நம்ம ஆக்சுவலி இங்கேயுமே நம்ம திருப்பி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு நான் சொல்கிறேன்னா நெக்ஸ்ட் இயர் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் இயர்ல வந்து நம்ம அகைன் டவுன் கொடுக்க போகிறோம். ஏன்றது நான் சொல்கிறேன். நம்மளுக்கு என்ட்ரி நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து இங்கே நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிது. பட் நான் நினச்ச மாதிரி இங்கே வந்து ரெட் கேண்டில் இன்னுமே ஃபார்ம் ஆகலை. ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்காக நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் கேண்டில்.
ஸோ இன்னும் ஒரு 18 செகண்ட்ஸில் அகைன் டவுன் கொடுக்க போகிறோம். கொடுக்குறவங்க கொடுக்கலாம். கன்ஃபார்மாக ஷோர் ஷாட்டாக வின் பண்ணுவோம். சூப்பரான ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கண்டிப்பாக நம்ம வின் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே ஒரு கைன் வந்து டவுன் டைரக்ஷனில் ட்ரேட் கீழே பிளேஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இது லாஸ் ஆகுது அப்படின்னும் போது நம்ம $200 டவுன் டைரக்ஷனில் ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறோம். நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி சூப்பராக மார்க்கெட் டவுன் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சூப்பரான ஒரு என்ட்ரி எடுத்ததுனால நம்மளுக்கு நான் நல்ல ப்ராஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம திருப்பியும் கரன்சி பேர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஒரே கரன்சி பேரில் ஸ்டிக்காக இருக்காதீங்க. ஸோ ஏன்னா லாஸ் ஆகிடும். அதனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், கரன்சி பேரை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே ட்ரேட் பிளேஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம இங்கே ஒரு $100 ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ரெடியாக இருப்போம் இதுக்கோ. சப்போஸ் இது மேலே க்ளோஸ் ஆகுது அப்படின்னும் போது நம்ம திருப்பி டவுன் டைரக்ஷனுக்கு பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இது கீழே தான் க்ளோஸ் ஆக போகுது டவுன் டைரக்ஷனில். ஸோ நம்ம இங்கே ட்ரேட் எடுக்க போகிறது இல்லை. இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இங்கே அப் டைரக்ஷனில் ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஹாய் ஹாய் கிருபாக்கர். ஆண்டவனே நம்ம பார்க்கண்டா. ஸோ நம்ம சூப்பராக ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதுவுமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது க்ரீன் சைடில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு டவுன் டைரக்ஷனுக்காக நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது க்ரீனில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு டவுன் டைரக்ஷனில் பிளேஸ் பண்ணலாம். சப்போஸ் இது ரெட்டாக முடிய போகுது அப்படின்னும் போது நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது.
எப்படி ப்ரோ கரெக்ட்டா கேண்டில் ப்ரெடிக்ட் பண்றோமா? ஃபாரெக்ஸ் ட்ரேடர் எப்படின்னா, நம்ம ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பிரதர் ஓகேங்களா? நாங்க சொன்னபடி இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஸோ நல்லா கிரீன்ல போச்சு. ஸோ ரெட்டா மாறிடுச்சு நான் சொன்ன மாரி. ஸோ நம்ம இங்க ட்ரேட் பண்ண போறதில்ல. நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கேண்டில சேஞ்ச் பண்றோம். இங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மேல போம்போது ட்ரேட் எடுக்கலாம். பட் என்ட்ரி மிஸ் கைஸ். ஸோ அகைன் மேல போம்போது இங்க ஒரு டபுள் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆஸ் வி பிரெடிக்டட் கேண்டில் சூப்பரா கீழ வருது பாருங்க. நம்ம சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டீப் டவுன் கேண்டில் கைஸ். நீங்க ஆக்சுவலி இந்த மாரி நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க ஓகேங்களா? ஒரு டைம்ல ஒரு ட்ரேட் தான் எடுக்கணும். மல்டிபிள் டைம்ஸ் அட் எ சிங்கிள் கேண்டில் தயவு செய்து பிளேஸ் பண்ணாதீங்க. நம்ம இங்க என்ட்ரி மிஸ் ஆனதுனால, நம்ம கரெக்ட்டான என்ட்ரி கிடைக்கும்போது நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தோம். எக்ஸ்பீரியன்ஸ்னால ப்ரோ. எப்படி ப்ரோ கரெக்ட்டா பண்றீங்க? ஓகே. கிருபாகரன். நம்மளுக்கு ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பிரதர். ஸோ அதனால நம்மளால கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ண முடியுது. ஃபிரெண்ட்ஸ் நம்மளுக்கு இங்க ஒரு நல்ல ஒரு இது டவுன்ல க்ளோஸ் ஆச்சுன்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மேல நோக்கி பிளேஸ் பண்ணலாம். தேங்க் யூ பிரதர். டவுன்ல க்ளோஸ் ஆகும்போது நம்ம அப் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ணோம் ஃபிரெண்ட்ஸ். USD BDT ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா பண்ணலாம். ஒரு நல்ல என்ட்ரி. சப்போஸ் இந்த ட்ரேட் நம்மளுக்கு மிஸ் ஆகுது அப்படின்னும்போது நம்ம $200 வச்சு அகைன் அப் டைரக்ஷன்ல நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம் ஃபிரெண்ட்ஸ் ஓகேங்களா? ட்ரேடிங்ல லாஸ் ஆகுறது வந்து சகஜம் ஓகேங்களா? ஸோ நீங்க மணி மேனேஜ்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லா ட்ரேடும் எல்லாராலயும் ப்ராஃபிட் பண்ண முடியாது. மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா இருக்கணும் உங்களுக்கு. மணி மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னும்போது, நீங்க கண்டிப்பா ப்ராஃபிட்டபிளா இருப்பீங்க. ஸோ லாஸுக்கான நீங்க பயத்தே தூக்கி போட்டுறலாம். மணி மேனேஜ்மென்ட் நீங்க கரெக்ட்டா பண்றீங்க. ஓவர் ட்ரேட் பண்ணல அப்படின்னும்போது. அகைன் ஒரு $200க்காக அப் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஃபிரெண்ட்ஸ். மச்சான் எனக்கு தெரிஞ்சு ஆஸ் வி செட் காய்ஸ் சூப்பரான ஒரு ப்ராஃபிட் ஃபிரெண்ட்ஸ் ஓகேங்களா? நெறைய பேர் வந்து இதுல டெலிகிராம்ல கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம டெலிகிராம் குடுக்கறதோட லைவ்ல நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு நாலேட்ஜ் கெயின் ஆகும். ஓகேங்களா? வெறும் சிக்னல்ஸ மட்டுமே ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ நாலேட்ஜும் கெயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அகைன் இங்க ஒரு அப் டைரக்ஷனுக்காக ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம் ஃபிரெண்ட்ஸ். பட் கண்டிஷன் என்னன்னா, இது ரெட்ல க்ளோஸ் ஆகணும். சப்போஸ் இது கிரீன்ல க்ளோஸ் ஆகுது அப்படின்னும்போது நம்ம இந்த என்ட்ரி பண்ண போறதில்ல. ரெட்ல க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம கண்டிப்பா ஒரு அப் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். 100% நம்ம வின் பண்ண முடியும்.
ஸோ நம்ம சொன்ன மாதிரி இப்போ கிரீன்ல மாறிட்டு இருக்கு. ஸோ ஆனால் க்ளோசிங்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ரெட்ல க்ளோஸ் ஆகுதுன்னா நம்ம அப் டைரக்ஷன் போறோம். அப்படி இல்லைனாலுமே இந்த கேண்டலோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்கு. இப்போ இந்த அளவுக்கு சைஸ் பிடிச்சிருச்சு. ஸோ டவுட்ஃபுல் தான். ஸோ அதனால நம்ம ஸ்கிப் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி காய்ஸ். இங்க இந்த கேண்டில் வந்து கிரீன்ல க்ளோஸ் ஆகுது அப்படின்னும் போது நம்ம ரெட் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ட்ரேட் யூஎஸ்டி சிஓபி இல்ல ரெட். நெக்ஸ்ட் ரெட். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேட் எடுக்கிறவங்க இப்போ நீங்க தைரியமா எடுக்கலாம். ஓகேங்களா? 4 செகண்ட்ஸ் இருக்கு. ஸோ நாம நெக்ஸ்ட் கேண்டில் டவுன் டைரக்ஷனுக்காக ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டோம். ஒரு சூப்பரான என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஸோ இது 100% வந்து டவுன் டைரக்ஷன்ல தான் போகும். சப்போஸ் இது போகல அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில்ல போகும். ஸோ பயப்பட தேவையில்ல. காய்ஸ் ஆஸ் வி செட் சூப்பரான ஒரு ப்ராஃபிட் நம்ம இங்க புக் பண்ண போறோம். ஓகேங்களா? சூப்பரா புக் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்ப்போமா? இப்போ நெக்ஸ்ட் ட்ரேடுக்காக போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்காகவே கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கேண்டில் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்றது. நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணலாம்?
கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க. ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கேண்டல் பார்ப்போம். இங்க ஒரு நல்ல ஒரு டவுன் டைரக்ஷனுக்கு நம்ம பிளேஸ் பண்ண முடியும். சப்போஸ் இது கிரீன்ல க்ளோஸ் ஆகுது அப்படின்னும் போது நம்ம நெக்ஸ்ட் கேண்டல் டவுன் டைரக்ஷன்ல நம்ம பிளேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? GBPNZD நெக்ஸ்ட் கேண்டல் வந்து டவுன் போறோம். சப்போஸ் இது கிரீன்ல க்ளோஸ் ஆச்சுன்னா, சப்போஸ் இது ரெட்ல க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுக்க கூடாது. நம்ம இப்போ டவுன் டைரக்ஷனுக்காக பிளேஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சூப்பரான ஒரு என்ட்ரி கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. எல்லாரும் அதே மாதிரி ட்ரேட் எடுக்கும்போது நிறைய பேர் என்ன தப்பு பண்றீங்கன்னா, இந்த டைமரோ மாத்தி வச்சிடுறீங்க. ஓகேங்களா? இதுதான் டைம். அடுத்த நிமிஷத்தோட டைம் காட்டுதா? அது டைம். இது வந்து டைமர். ஓகேங்களா? நீங்க 5 செகண்ட்ஸ் வைக்கிறது இந்த தயவுசெய்து இதை வைக்காதீங்க. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு டைம்ல வைங்க. 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல தான் நம்ம ட்ரேட் உங்களுக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டெலிகிராமா இருக்கட்டும், இல்ல யூடியூபா இருக்கட்டும். ஸோ எல்லாருமே டைம்ல வச்சு ட்ரேட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க இதுல வைக்கிறீங்க அப்படின்னும் போது அது பியூர் கேம்பிளிங்கா மாறிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த 5 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ், அப்புறம் இந்த 1 மினிட் இதெல்லாம் பியூர் கேம்பிளிங். உங்களால கேண்டில ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அதுல. ஸோ லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்க. கேம்பிள் பண்ணாதீங்க. ட்ரேடிங் இஸ் நாட் எ கேம்பிளிங். ஓகேங்களா? இது சம்பாதிக்கிறதுக்கான சூப்பரான சோர்ஸ் இது. எப்படி எப்படி எவ்வளோ டவுனா இருந்தீங்கனாலும் உங்களை தூக்கின்னு போய் எங்கேயும் நிப்பாட்டுரும். அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை வந்து தயவுசெய்து கேம்பிளிங் ஆக்காதீங்க அதை. உங்களை ட்ரேடிங்னாலே லாஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது. லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்க. இத்தனை வருஷம் காலேஜ் போறீங்க, ஸ்கூல் போறீங்க. உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? சம்பாதிக்கவா சொல்லி கொடுத்தாங்க? இல்ல. நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டீங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு நினைங்க ஃபர்ஸ்ட். அதை நினைக்காம வந்த உடனே எனக்கு ப்ராஃபிட் வேணும், வந்த உடனே காசு வேணும் எப்படி வரும்? நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா கூட பஸ்ல போகலாம், ட்ரெயின்ல போகலாம், இல்லை வண்டியில போகலாம். அதுக்குமே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. ஓகேங்களா? நீங்க ஒரு 50,000 சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 20,000மோ 10,000மோ நீங்க செலவு பண்ணிட்டு போயிட்டு வரணும். அப்பதான் அந்த ரிட்டர்ன் எடுக்க முடியும் உங்களால. ஸோ அந்த மாதிரி யோசிங்க. இதுவும் அப்படிதான். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் எதா இருந்தாலும் பண்ண முடியும். லோ இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு எனக்கு அதிக காசு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு $200க்காக ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறோம் ஃபார் அகைன் டவுன் டைரக்ஷன். சப்போஸ் இது லாஸ் ஆச்சுன்னா இது நம்ம நினைச்ச மாதிரி ப்ராஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேலன்ஸை திருப்பி $100க்கு வச்சுக்கலாம்.
ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? வேற யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். ஹாய் ஓகேங்களா? கைஸ், எல்லாரும் அவனுக்கும் எப்படி நான் சொல்லி இருக்கீங்க? கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? வேற யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். ஹாய் ஓகேங்களா? கைஸ், எல்லாரும் அவனுக்கும் எப்படி நான் சொல்லி இருக்கீங்க? கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? வேற யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். ஹாய் ஓகேங்களா? கைஸ், எல்லாரும் அவனுக்கும் எப்படி நான் சொல்லி இருக்கீங்க? கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? வேற யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். ஹாய் ஓகேங்களா? கைஸ், நான் காய்ஸ் எல்லாரும் சாப்பிட போயிட்டீங்களா? ஒருத்தனும் ஆளை காணோம். சாப்பிட்டீங்களா கைஸ்? சாப்பிட்டு நம்ம லைவ் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி காய்ஸ். ஸோ கீழே போச்சுன்னா நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கலாம், பட் டைமும் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ பண்ணக்கூடாது. ஸோ மிஸ் ஆயிடுச்சு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ். லைட் டெக்கில் வந்து நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம். $100 நம்ம அப் டைரக்ஷனில் ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஷோர் ஷார்ட்டாக வின் ஆகும். ஆகலை அப்படின்னும் போது நோ வரிஸ், நெக்ஸ்ட் கேண்டில் பிடிச்சிடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க, இஷ்டப்பட்டு பண்ணுங்க. ஸோ நம்ம ப்ராஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னா பேசுனீங்கன்னா தானடா எனக்கு டைம் பாஸாக இருக்கும். தனியாக ட்ரேட் பண்ணுறேன்டா ஏப்பா. அண்ணா வாங்கப்பா லைவுக்கு. ஹலோ நண்பர்களே, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு நம்ம லைவை பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க. எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணி பணம் சம்பாதிங்க. எல்லாரும் ட்ரேடிங் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க. ஏன் மோர் மணி, ஜாலியாக இருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி தோழர்களே. யாரும் மறக்காம டிவி கேக்கு ஓட்டு போட்டுருங்கப்பா.
ஹலோ காய்ஸ், எல்லாரும் சாப்பிட்டீங்களா? லைவ் பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி விடாம போடுவோம். இந்த வழக்கம் நாங்க ப்ராஃபிட்டபிளா போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் லாஸ் ஆகுது அப்படின்னும் போது நம்ம ட்ரேடு தான். Said hi. Hi. என்ன ரவினா பண்றீங்க? இதை பார்த்து யாரும் ட்ரேட் பிளேஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? நான் இப்போ கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரேட்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன். ஹாய் ரவீனா, என்ன பண்றீங்க? சாப்பிட்டாச்சா?
இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம இங்க கொஞ்சம் ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் இங்க வரைக்கும் வந்துருச்சுன்னா இன்ஃபர்மேஷன் நல்லா இருக்கும். நம்ம ப்ரீவியஸா கொஞ்சம் ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம். அது எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்ப்போம். சூப்பரான ஒரு பியரிஷ் கேண்டில். ஸோ அதே மாதிரி இதுவுமே ஒரு சூப்பரான ப்ராஃபிட். ஆல்மோஸ்ட் நம்ம லீடர் போர்டில் டாப்புக்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இந்த செஷன்லேயே நம்ம ஆல்மோஸ்ட் $20,000 ப்ராஃபிட்ல இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, $10,000 ப்ராஃபிட்ல இருக்கோம். 9 to 10 lakh rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் நம்ம. மணி மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், பட் மணி மேனேஜ் பண்ணுறது தான் கஷ்டம். ஓகேங்களா? லாஸ் ஆகுதுன்றதுனால பயப்படாதீங்க. ஸோ உங்கள் ட்ரேடில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. எட்டி பார்த்துட்டு ஓடிட்டாங்க.